கும்மிடிப்பூண்டியை அடுத்த ஆரம்பாக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக தாவேக்காவினர் முற்றுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். ஆரம்பாக்கம் ரயில்வே நிலையம் அருகில் சிறுமி தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த நபர் ஒருவர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த நிலையில் அவர் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து போலீசார் அந்த குற்றவாளியை கைது செய்ய தீவிரம் காட்டி வரும் நிலையில் அவரின் தெளிவான புகைப்படமும் நேற்று வெளியிடப்பட்டு குற்றவாளியை தேடும் பணியானது காவல்துறையின் சார்பில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நேற்று அதிமுகவினர் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதில் காவல் நிலைய போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் அதிமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த நிலையில் மேலும் தற்பொழுது தாவேகாவினர் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக வந்து தற்பொழுது ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் மனு கொடுக்க வந்துள்ளனர். இந்த மனு அளிக்க 5 நபர்கள் மட்டுமே வருவதற்கு அனுமதி பெற்ற நிலையில் 300க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் குவிந்ததால் போலீசார் உள்ளே விடுவதில் சற்று தயங்கினர். இதனையடுத்து அவர்களை போலீசாரை தள்ளிவிட்டு 300க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இப்பகுதியே ஒரு போராட்ட களம் போல இங்கு காட்சியளிக்கிறது. அதாவது குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அந்த பாலியல் வன்கொடுமை செய்த நபரை உடனடியாக கைது செய்து அவர் மீது தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த கோரிக்கை வைத்து தற்பொழுது கோரிக்கை மனுவை கையில் ஏந்தி கொண்டு அந்த தாவேகா கிழக்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட தாவேகாவினர் தற்பொழுது ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போலீசாருக்கும் தாவேகாவினருக்கும் இடையே சிறிது தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டு வரும் நிலையில் இப்பகுதி காவல் நிலைய பகுதியே ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.